ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், டீச்சர்ஸ், அக்கௌண்டன்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் நம்ம இந்திய சமூகத்துல வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசுறது இல்லை. மாசம் ஆயிரக்கணக்கான நம்ம ஆளுங்க பங்களோ வாங்கி எடுத்து இருக்கிறாங்க. நம்ம அதையெல்லாம் பேச மாட்டோம். ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் போனோம். ஏன்னா நம்ம வரும்போது நல்லா வந்தோம். அப்ப இன்னும் நல்லா இருந்திருக்கணும். அதான் ஒரு வேதனை. இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. தயவு செய்து சொல்லக்கூடாது. யாரோ ஒருத்தன் நம்ம ஆளு குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறாங்கிறதுனால ஹோல் இந்திய சமுதாயமே குடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தமா? திருவிழா காலங்கள்ல ஒரு சின்ன கூட்டம் அடாவடித்தனம் பண்றதுனால எல்லாமே அடாவடித்தனம் தான் பண்றாங்க, சமய நம்பிக்கை வீணாக்குறேன் அர்த்தமா? ஒரு சின்ன கூட்டத்தை வைத்து வாழ்க்கையை முடிவு பண்ணாதீங்க. இப்ப ஆதங்க என்ன? ட்ரேடர்ஸா வந்தவங்க, அடியாட்களாக வந்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் போது, ரொம்ப நல்லா வந்த நாம் அதை விட நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆதங்கம். வேற ஒண்ணுமே கிடையாது. நேர் காலம் ஒண்ணு கெட்டு போகல. இந்த சமுதாயம் மீன் நல்லா வரும்டா ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, இந்த சமுதாயம் பிசினஸ் பண்ணணும். ஒண்ணு, இந்த சமுதாயம் கல்வியில முன்னேறணும். இதை ரெண்டையும் செய்துட்டா அவனுக்கு பொருளாதாரத்துல வெற்றி கிடைச்சிடும். அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப யோசிக்காதீங்க. ஒண்ணு பிசினஸ் பண்ணுங்க, இல்லாட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அல்ல கல்வியை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவ்வளவுதானே. என்ன வந்துருச்சு? எப்படி மனிதனுடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு ஒரு சின்ன விளக்கத்தை, ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கத்தை தருகிறேன். வாழ்க்கையை நீங்க இப்படி பார்க்காதீங்க. ஒரு ஆப்பிள் பழம், நாளைக்கு என்ன ஆகும், நாளானைக்கு என்ன ஆகும், அடுத்த நாள் என்ன ஆகும், பிரச்சனை தான். இதை சொல்றதுக்கு முன்னாடி நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கண்கள் திறந்திருக்கலாம் அல்லது கண்கள் மூடி இருக்கலாம். மெதுவாக மூக்கு வழியே மூச்சை இழுங்க, மெதுவா மூக்கு வழியே விடுங்க. மெதுவா மூக்கு வழியே மூச்சை இழுத்து என்ன பாருங்க, கவனத்தை நெத்தியில நிறுத்துங்க. ஃபியூ செகண்ட். மெதுவா மூச்சை விடும்போது இந்த நெத்தியிலிருந்து விடுறது மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறங்க. மீண்டும் சொல்றேன், மூக்கு வழியே மூச்சை இழுத்து நெத்தியில நிறுத்துங்க. பிறகு மூச்சை விடும்போது அமைதியா மீண்டும் மூக்கு வழியே மூச்சை இழுங்க. ஃபியூ செகண்ட் நெத்தியில நிறுத்துங்க, மெதுவா விடுங்க. நீங்களே 2 தடவை செஞ்சு பாருங்க. உங்க மூளை சக்தி பெற்றுவிடும். சொல்ற